கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலை பொழுதை நாம் காணும்படி கடவுள் நமக்கு தந்த பாராட்டின எல்லா தயவுக்காக இறக்கதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அதிகாலை தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்களை யாவரையும் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று ஆசிரியர்கள் தினம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பணிபுரிகிற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி லுத்தரன் திருச்சபையின் போதகர்கள், சபையார், குடும்பம், சமூகம், திருச்சபை என்கிற நிலையிலே மனமாற வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஆசிரிய பணி அநேகருடைய வாழ்க்கையிலே இருளகற்றி ஒளி வீச செய்திருக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் அனைவரையும் உளமாற மனமாற வாழ்த்துகிறோம். அதே போல் இந்த நாள் நம்முடைய மலையாள சகோதரர்கள் ஓணம் பண்டிகை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். ஓணம் அறுவடையின் திருநாள், மகிழ்ச்சியின் திருநாள், விடுதலையின் திருநாள். ஆகவே இன்றைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஓண பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொழுகையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல கடவுளை, எங்கள் வாழ்வுகளிலே நீர் தருகிற மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நீ தருகிற ஆசைகளை நினைந்து மகிழவும் கடவுளுக்கு நன்றி சொல்லவும் நீ வாய்ப்பு தருகிறீர். வாழ்த்தவும் வாழ்த்துக்களை பெறவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தருகின்றீர். கடவுள் பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பாரும். இது நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை யாவருக்கும் ஆண்டவர் நிறைவாய் தந்து ஆசீர்வதியும். தேவரீர் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்தது நல்லது என்கிற மனநிறைவோடு உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்து செல்ல அருள் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 3வது பாடல்.
25வது சங்கீதத்தில் முதல் 11 வசனங்களை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 25, பாடல் புத்தகத்தில் 154வது பக்கம். கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படான். காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் வாலிப பருவத்தில் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உமது தயாளத்தின் நிமித்தம் உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளும். சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, உமது நாமத்து நிமித்தம் என் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அது பெரிது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களால் இருக்கிறபடியே. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18 துவங்கி 21 முடிவுள்ள வசனங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18 துவங்கி 21 முடிவுள்ள வசனங்கள். உபாகமும் 11வது அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 21 முடியும். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 45 முதல் 47 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 முதல். எல்லாரும் கடவுளாலேயே போதிக்கப்பட்டவர்கள் என்று தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிறதே. பிதாவினிடம் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருவான். கடவுளிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறொருவனும் பிதாவை கண்டதில்லை. பிதாவை கண்டிருக்கிறவர் இவரே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன் என்றார் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசலை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் உள்ள விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம்.
இப்படி வாசி கேட்கலாம். ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளுக்கு நிறைந்த சமாதானம் இருக்கும் என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, மகிழ்ச்சியான காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் போதிக்கப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் எங்கள் ஆசிரியராக இருக்கிறீர். வேதத்தின் படிப்பினைகள் ஆண்டவரே நாங்கள் போதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு தூயாவியானவர் கொண்டு உதவி செய்தருளும். நம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே ஆழமாய் விதைக்கப்பட்டு கனி கொடுக்க கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறை கூட ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள். விசேஷமாக பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள், தற்பொழுது ஆசிரியராக தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக முதல்வர்களாக பணி ஓய்வு பெற்றவர்கள், பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், மற்றும் கலை டிராயிங் மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர், மியூசிக் டீச்சர், இப்படி கலைகளை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள், டியூஷன் டீச்சர்ஸ், இப்படி ஆசிரியர்கள் அனைவரையும், குறிப்பாக பள்ளிக்கூடம், கல்வி நிறுவனம், அதை சார்ந்து உதவி பணி செய்கிறவர்கள் யாவரையும் இந்த ஆசிரியர் தினத்திலே நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவராக இருந்த முனைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளாகிய செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஏன் ஆசிரியர் அவர்களை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள், அவர்கள் குரு, நமக்கு போதிக்கிறவர்கள். ஆகவே அவர்களை வணங்கவும் அவர்களுடைய வாழ்த்துதல்களை பெறவும் வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் பணி என்பது மிக ஒரு சிறந்த பணி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் கற்று அறிந்தவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் யோவான் நற்செய்தி நூலில் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோடிட்டு காண்பிக்கிறார். ஏசாயாவுடைய இறைவார்த்தை, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று இறை வார்க்கிற சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, உங்களை போதிக்கிறவர் யார்? கடவுள் உங்களை போதிக்கிறார், உங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே அவரை அனுப்பின என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த நல்ல ஆசிரியர் என்பது யார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உலகிலேயே மிக சிறந்த ஆசிரியர். அவருடைய பாடம் அல்லது கற்றுக் கொடுக்கிற முறை அல்லது கற்றுக் கொடுக்கிற விதம், அவருடைய உவமைகளின் வழியாக, சந்தர்ப்ப சூழல் வழியாக, தருணங்களிலே ஏற்படுகிற நேரத்திலே அவர்கள் போதிக்கிற முறை என்பது இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் ஒரு ஆசிரியர் தான். யூதர்கள் சமயம் சார்ந்த போதனைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களை ரபுனி என்று அழைப்பார்கள், குரு என்று அழைப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு குருவாக, சமய குருவாக இருந்தார். இறைவனையும் இறை வார்த்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அநேகர் பரிசேயர்கள்
ஏரோதினுடைய போர் சேவகர்கள், வேத பாரகர்கள், இப்படி தந்திரமானவர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து பேசுகிற பொழுது அவர் சொல்கிறார், போதகரே, போதகரே என்று சொன்னால் ஆசிரியரே, குருவே, நீ சத்தியமுள்ளவர், கடவுளின் மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதற்கு கிறிஸ்து உதாரணம். அவருடைய சத்துருக்களே அல்லது அவரை வெறுக்கிறவர்களே சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் ஒரு சத்தியமுள்ள போதகர், நீ சத்தியத்தை போதிக்கிறவர், நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர், எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை, இது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை போதிக்கிறார். கடவுள் எப்படி போதிக்கிறார் என்று சொன்னால், ஆசிரியர்கள் வழியாக, குருக்கள் வழியாக, போதகர் வழியாக கடவுள் நம்மை கிடைக்கும். ஒரு விதத்திலே திருச்சபை என்பது நம்முடைய வாழ்வை கற்றுக்கொள்ளுகின்ற பள்ளிக்கூடம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மாணவர்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்தின் முதல்வர் கடவுள். போதகர்களை என்கிற ஆசிரியர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் கடவுள் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு போதிப்பிக்கிறார், கற்றுத்தருகிறார். உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே 11ஆம் அதிகாரம் முழுவதும் கடவுள் இஸ்ரவேல் மக்கள், நீ கானானுக்குள் போய் சேர்ந்த பிற்பாடு உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியங்களை போதிக்க மறவாதே என்று சொல்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும், அவர்களுக்கு படிப்பினைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம், அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் வாழ்வு வளப்படுத்துவதற்கு, அவருடைய வாழ்வு இறைவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு நீ உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு, நம்முடைய போதகர் அல்லது நம்முடைய குரு, நம்முடைய ஆசிரியர் கடவுள் ஒருவரே. நாம் வாசித்த சங்கீதம் 25ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 4-5 வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், உமது பாதைகளை எனக்கு போதித்தருளும். 5 வசனம் சொல்லுகிறார், உமது சத்தியத்திலே எனக்கு நடத்த என்னை போதித்தருளும். ஆண்டவரே, உலகத்திலே நான் செம்மையாக நடப்பதற்கு எனக்கு போதித்தருளும். நான் 95 ஆசிரியர் பயிற்சி படிக்கிற பொழுது, ஆசிரியர் எஜுகேஷன் என்று சொன்னால் என்ன, அதற்கு கொடுக்கப்படுகிற, அதுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு, டெஃபினிஷன் கொடுக்குறேன். வாட் இஸ் எஜுகேஷன்? இப்போ சொல்லுகிறது பிஹேவியர் சேஞ்ச். அதாவது கல்வி கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கிறது. காரணம், கற்றவன் கற்றதின்படி நடப்பான். கற்க கசடத கற்க கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்றவன் என்று சொல்கிறார், கல்வி கற்றவன் என்று சொல்கிறது, அவன் கற்பிக்கப்பட்டதன்படி அவன் நடப்பான், அதாவது நடக்க வேண்டும். அதான் நான் சொல்கிறேன், இங்கே கடவுளை நீர் எங்களை போதியும், எங்களை போதித்தால் நாங்கள் போதிக்கப்பட்டபடி என்ன செய்வோம், நடப்போம் என்று சொல்லுகிறார். 25ஆம் சங்கீதம் 9 வசனத்தில் சொல்லுகிறார், சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதித்தருளும். கடவுள் இன்றைக்கு ஆசிரியர்களை கொண்டு, நம்முடைய பெற்றோர்களை கொண்டு, போதகர்களை கொண்டு, வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், அவர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை போதிக்கிறார். ஒவ்வொருவரும் நமக்கு ஆசிரியர் தான். அவர்கள் வழியாக கடவுள் நம்மை நல்வழிப்படுத்தும்படியாக, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, இறை உறவிலும் சமூக உறவிலும் சிறந்து விளங்குவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கடவுளால் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். அவர்தான் நம்மை சிறந்தார். ஆகவே நாம் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாரையும் நாம் மதிக்க வேண்டும். 4வது கற்பனை, நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் உன்னுடைய தாயை தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்பதற்கு லுத்தர் சாஸ்திரியார் கொடுக்கிற விளக்கம் என்று சொல்லுகிற பொழுது, நீ உன் தாய் தகப்பன்மார் மாத்திரமல்ல, உன்னை விட வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மதிக்கவும் வணங்கவும், அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும், அவர்களுக்கு நீ பணிவிடை செய்யவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மை விட வயது முதிர்ந்த எல்லாருமே, பெற்றோர் உட்பட எல்லாருமே நம்முடைய குருக்கள், நம்முடைய ஆசிரியர்கள். ஆகவே நாம் அவர்களை வணங்கவும் அல்லது அவருடைய நல்ல போதனைகளை கேட்கவும், அதன்படி வாழவும்
நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலே இருக்கிற உறவு என்பது தகப்பனும் பிள்ளைகளுக்கும் அல்லது சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இருக்கிற உறவு அல்ல. அதற்கு அப்பாற்பட்டு ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற உறவு தான் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கிற உறவு. ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கிற உறவு எப்படி கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற உறவு. அதுதான் என்ன செய்கிறது? ஆசிரியர் மாணவர் உறவு. எப்படி கடவுள் அல்லது நாம் நம்முடைய ஆசிரியர்களை நாம் மதிக்கிறோம் என்று மாதா பிதா குரு தெய்வம். இவர்கள் மாதாவும் பிதாவும் குருவும் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஒரு ஒரு குடும்பத்தாருடைய திருமண தினத்திலே ஜபிக்க கடந்து சென்ற பொழுது அந்த பெற்றோர் குருவினுடைய போதகருடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறார்கள். சொல்லுகிறார்கள், எங்களை விட ஒரு வயது மூத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் குரு. ஆகவே இந்த திருமண தினத்திலே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை வணங்குகிறதை நிலை. பாருங்கள், இதுதான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அல்லது ஒரு கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற உறவு என்பது. அந்த உறவு தான் நம்மை நல்வழிப்படுத்துகிறது, செவ்வை. ஆகவே நாம் நமக்கு போதிக்கிற ஆசிரியர்களை மறக்கவே கூடாது. அவர்கள் நமக்கு வாழ்விலே ஒளி தருகிறவர்கள். நம்முடைய தாய் ஒரு ஆசிரியர், தந்தை ஒரு ஆசிரியர். இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது கடவுள் எப்படி நம்மை போதிக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நடக்க வேண்டும், கற்றவர்களைப் போல இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தர. கிறிஸ்து நமக்கு தருகிற ஒவ்வொரு நாளும் படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செவ்வைப்படுத்துகிறது, நல்வழிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றல், அதனுடைய மகிமை, அதனுடைய மேன்மை என்பது கற்றபடி வாழ்வதிலே இருக்கிறது. கற்றதை கற்றுக்கொண்டவனுக்கும் கல்லாதவனுக்கும் ஒரு வேறுபாடு இல்லை என்று சொன்னால் கற்று என்ன பிரயோஜனம்? கற்று என்ன பிரயோஜனம்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவருக்கு கல்வி அறிவு இல்லை. ஆனால் கற்றவர்களை விட அவருடைய வாழ்வு, பண்பாடு, செயல்கள் போற்றப்படுகிறதாக இருந்தது. பாருங்கள், கற்றுக்கொண்டிருக்கிற, கல்வி அறிவு பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியம், அல்லது உன்னுடைய பிள்ளைகள், நீ, நாம், சமூகம், விசுவாச குடும்பம் போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக நாம் வாழுகிறோமா? மூன்றாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, கடவுள் நம்முடைய ஆசிரியர். அவர் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வழியாக நம்மை போதிக்கிறார். இரண்டாவது, நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மை போதிக்கப்பட்டபடி வாழும்படி விரும்புகிறார். கிறிஸ்து நம்முடைய ஆசிரியராக இருந்து நம்மளுக்கு வாழ்வின் முன் உதாரணத்தை காண்பிக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் வரும் தலைமுறைக்கு போதிக்கிற ஆசிரியர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அதான் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது நமக்கு தருகிற ஒரு பெரிய படிப்பினை, பொறுப்பு. நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பண்பாடு, நம்முடைய செயல்கள் எல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, வரும் தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியர்கள் என்கிற உணர்வோடு, படிப்பினையோடு நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்கும், சமூகத்திற்கும், குடும்பத்திற்கும் பாடமாக அமைவதற்கு கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் ஆசிரியர்களை மதிக்கவும், ஆசிரியர்களை வணங்கவும், ஆசிரியர் பணியுடைய மேன்மையை உணரவும், கற்றுக்கொள்ளவும், கற்றுப்படி வாழவும் தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்துவாராக. ஆமேன். 587வது பாடல்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கும்படி தேவரீர் உம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவை எங்கள் குருவாக, போதகராக, ஆசிரியராக தந்து திருமறை என்கிற பாடநூலை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பாடினோமே, சிலுவையின் வழியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு உன்னத படிப்பினையை கற்றுத்தருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட மக்களாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் தாரும். இந்த நாளிலும் எங்கள் ஆசிரியர்களை நினைக்கிறோம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பணிபுரிகிற ஆசிரியர்கள் யாவரையும் நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆசிரிய பணி எவ்வளவு மேன்மையானது என்பதை நாங்கள் உணரவும், கடவுள் எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்காக உன்னதமான ஆசிரியர்களை கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவர்களால் நாங்கள் போதிக்கப்படுவதற்கு அவர்களை மதிக்கவும் வணங்கவும், அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், அதன் வழியாக எங்களுடைய வாழ்வு, எதிர்கால வாழ்வு தலைமுறை செழிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் போதிக்கப்பட்டவர்களாய் கற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, வழி தவறி போகிற அநேக சூழல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நாங்கள் கற்று அறிந்த படிப்பினைகள் எங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீர் உதவி செய்தருளும். நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிற ஞானம், அறிவு, திறமை, தாளந்து அவருடைய வாழ்வை செவைப்படுத்துவதற்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்களும் வரும் தலைமுறைகளுக்கு போதிக்கிற ஆசிரியர்களாக இருக்கிறோம். எங்கள் வாழ்வும் வரும் தலைமுறைக்கு திறந்த பாடப்புத்தகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நாங்களும் வரும் தலைமுறைக்கு போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் ஆண்டவரை நாங்கள் பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து நீர் கிருபை தாரும். இந்த நாளிலும் உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள்
எங்களுடைய வாழ்க்கையிலே தருகிற நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சத்தியமுள்ள போதகராக, குருவாக, ஆசிரியராக இருக்கிறார். அவர் சத்தியத்தை எங்களுக்கு படிப்பிக்கிறார். சத்தியம் எங்களை நேர்வழிப்படுத்தும் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்கள், உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வெளிநாடு, வெளியூர்களிலே இருந்து உடைய வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், வாழ்வுகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இந்த வேளையிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு படிப்பினையாக தந்திருக்கிற கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், நிறுவனங்கள் ஒவ்வொன்றை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கல்வியின் வழியாக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க கடவுள் நீர் மிஷனரிகளை, இறைப்பணியாளர்களை, ஆசிரியர்களை நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பாடகசாலைகள் எல்லாரையும் கர்த்தர் நீர் பொருட்படுத்தார். அது வரும் தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல உயர்கல்வி நிறுவனங்களை, ஸ்தாபனங்களாய் வளர்வதற்கு நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். நோயிற்றிருக்கிற மக்கள், வியாதியோடு இருக்கிற மக்கள், தேவையில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் சந்தியும். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், வீடுகளிலே தொடர் சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். விடுதலையும் சுகத்தை, சௌக்கியத்தையும் ஆண்டவர் தாரும். திருவாளர் மார்ட்டின் சந்திரா அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். அன்பு நிறைந்த கடவுளை, புதிய இளர வாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிற அன்பு பிள்ளைகள் சாம் பிரியனையும் மரிட்டாவையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்று தினத்திலும் கர்த்தருடைய திருமண நிகழ்வுகளை அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்று நடைபெறுகிற வரவேற்பு நிகழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல சந்தோஷம், நன்மை நிறைந்த குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். கடவுள் தருகிற புதிய வருடம் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் நன்மையும் ஆசீரும் நிறைந்திருக்க அருள் தாரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஓண பண்டிகை கொண்டாடுகிற எங்கள் சகோதரர்களையும் ஆண்டவரை, எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். நீர் எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு தருகிறீர் என்பதை மகிழ்ச்சியோடு நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியத்தை தாரும். இத்திருச்சபையின் திருப்படை ஊழியங்கள், ஆராதனைகள், விசேஷத்த நிகழ்வுகள் அனைத்து கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கட்டுமான பணி, புனரமைப்பு பணிகள், ஆண்டவரே ஊழிய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தியும். போதகரோடும் சபை நிர்வாக குழு, முப்பர்கள், ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்கள், உழைக்கிறவர்கள் அனைவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆலய பணிவிடைக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவருடைய குடும்பங்களிலே நன்மை தாரும். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இன்று இரவிலும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் விடுமுறைகளை முடித்து தொலைதூர பயணங்கள், வெளிநாடுகளிலே பயணம் மேற்கொள்ள இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பயணங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும். ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களை அவர்கள் நினைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லவும், தொடர்ந்து அவருடைய பணி வாழ்வு, குடும்ப வாழ்வு, உறவுகள் வளப்பட செழிக்க கர்த்தர் எல்லா பாக்கிய நன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். குறைகள் எல்லாவற்றையும் பண்ணி தரலும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, அச்சு வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல புகழை செய்யப்படுவதாக. எங்களுடைய எங்கள் ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகள் பண்ணி எங்களை சோதனைக்குள் புலப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ், வல்லமை, மகிமை என்றைக்கும் உடையவர்களே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்யோன்யத்தை வெளியெடுத்தது சமாதானம் உங்கள் அனைவரோடும், விசேஷமாக ஆசிரியர் தினமாகிய நாளில் ஒவ்வொரு ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களோடும் இன்றும் என நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நன்றி.